அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஆன்மாவின் பண்புகளை பற்றி பார்க்கலாம். நமது ஆன்மா என்பது அழிவற்றது. நமது ஆன்மா எல்லா நல்ல குணங்களுக்கும் வித்தாக இருக்கின்றது. ஆன்மாவிடம் தீமை எதுவும் இல்லை. எந்த வஸ்துவிடம் தீமை எதுவும் இல்லையோ அது அழிவற்ற தன்மையை பெற்றுவிடும். அப்படி ஆன்மா அழிவற்ற தன்மையை பெறுவது தன்னுடைய உன்னதமான குணங்களால் தான். ஆன்மாவின் குணங்களாக நாம் அன்பு, நேர்மை, வாய்மை, தூய்மை, உண்மை, பக்தி, காதல், சத்தியம், தர்மம் இவைகளாகும். இந்த குணங்களை எல்லாம் பெற்றிருப்பதால் தான் ஆன்மா ஒளி பெற்று திகழ்கின்றது. ஆன்மா என்பது நம் ஒருவரின் உள்ளத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் ஆன்மா இருக்கின்றது. எல்லோருடைய உடலும் ஆன்மாதான். நாம் எல்லோரும் ஆன்மாக்கள் தான். இந்த உடலை நாம் விட்டுவிட வேண்டும். உடல் அழியக்கூடியது. அழியக்கூடிய இந்த உடலை நாம் பேணக்கூடாது. அழிவற்ற ஆன்மாவைத்தான் நாம் வளர்க்க வேண்டும். அந்த அழிவற்ற ஆன்மாவை வளர்க்கும் யுக்திகளை, வழிகளை நாம் தேடிப்பெற வேண்டும். நமது இந்திய கலாச்சாரத்திலே யோகாசனங்கள், தியான முறைகள், அஷ்டாங்க விதிகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் ஆன்மாவை வளர்ப்பது தான். இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவை அடைந்து முழுமை பெற வேண்டும். அதுதான் நாம் நமது வாழ்விலே வைத்திருக்கக்கூடிய லட்சியமாக இருக்க வேண்டும். அப்படி ஜீவாத்மா பரமாத்மாவை இணையும் வரை அது போராடிக்கொண்டே இருக்கும். அந்த போராட்டத்தில் தான் பல எதிரிகளை சந்திக்க நேரிடும், அதர்மவாதிகளை சந்திக்க நேரிடும், பல துஷ்ட சக்திகளை சந்திக்க நேரிடும், துரோகங்களை சந்திக்க நேரிடும். அப்படி சந்திக்கும் பொழுது அந்த ஆன்மா அனைத்தையும் வென்று பரமாத்மாவை அடைந்து விட்டால் அது சுலபமாக நமக்கு வாழ்க்கை அழகாக மாற்றித்தரும். அந்த பரமாத்மாவை அடைவதற்குள் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகின்றதோ அத்தனை பிரச்சனைகளையும் நாம் கடக்க வேண்டும். பரமாத்மாவை அடைந்து விட்டால் பரமாத்மா பார்த்து கொள்வார் எல்லாவற்றையும். அதுவரை நாம் எல்லா விதமான பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டும். அவன் அருளாலே அவன்தால் பணிந்து என்று சொல்வார்கள். இறைவனுடைய அருளால் நாம் இறைவனை அடைய வேண்டும். அதனால் ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதே இந்த வாழ்க்கையின் லட்சியமாகும். நன்றி, வணக்கம்.